அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பிரதோஷம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், எத்தனை கோடிகள் கேட்டாலும் அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய மிக மிக சூட்சமம் வாய்ந்த ரகசிய திருநாமம், அதாவது திருப்பெயர். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுங்க, 4 எழுத்துக்கள் தான். சோ இந்த சிம்பிளான வழிபாட்டு முறையை யாருமே நீங்க தவற விடாதீங்க. பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், சித்தர்கள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷ காலத்துல சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தாலே அனைத்து தெய்வங்களின் அருளையும் பூரணமாக நம்மால் பெற முடியும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. முடிந்தால் வில்வ இலை கொடுப்பது மிக மிக விசேஷம். வியாழக்கிழமைனாலே குருமார்களுக்கும் குபேரருக்கும் உகந்த நாள். அந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கும் இந்த பிரதோஷத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்யும் போது எக்கச்சக்கமாக அது பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ எந்த ஒரு கோரிக்கையும் நீங்க வைக்க வேண்டாம். சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தாலே போதும். பொதுவாக பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லக்கூடியது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். ஈவினிங் 4:30 PM to 6 PM. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரிப்பது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்காரலாம். விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நினைச்சுக்கோங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு உச்சரிக்கணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சொல்ல வேண்டிய திருநாமம் மவ சிவ, மவ சிவ, மவ சிவ. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். நிறைய சூட்சமங்களை உள்ளடக்கியது. வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க. கரெக்டா 20 நிமிடங்கள் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று அதிகமா கூட நீங்க சொல்லலாம். சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் சிவபெருமான் கிட்ட நன்றியை நீங்க சொல்லிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜபமுறை. இன்றைய குபேர பிரதோஷத்துல இப்ப நம்ம பார்த்த இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சிவபெருமானின் தீர்க்க அருளால கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல்ல சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மிகவுமே சக்தி வாய்ந்த 24 மணி நேரமும் ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் கற்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பொருட்களாக இருந்தாலும் அதுல நிறைய சக்தி ஓட்டங்களை வெளிப்படுத்தும் விஷயம் இருக்கும். இந்த கிறிஸ்டல் கல்லுல என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா லிங்க வடிவில் நம்ம கொடுக்கிறோம். பொதுவாக
பொதுவாகவே கிறிஸ்டல் கற்களுக்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள் உண்டு. அதை லிங்க வடிவில் நம்ம செய்யும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு கற்களின் தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரெய்கி குறியீட்டையும் இந்த கற்களுக்கு அடியில நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். வாழ்க்கையின் அடிப்படையான சில தேவைகளுக்கு இந்த கிறிஸ்டல் லிங்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக சில முக்கியமான விஷயங்கள். இது லிங்க வடிவில் இருக்கிறதுனால பூஜைகள் மந்திரங்கள்லாம் செய்யணும்னு கிடையாதுங்க. எல்லா மதத்தினருமே இதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டாலும் சரி, பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த கல்லை நீங்க தொடலாம். தோஷம் இல்லாத கற்களா இருக்கிறதுனால எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இதை பயன்படுத்தலாம். இந்த கிறிஸ்டல் கற்களை வாங்கி வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க வச்சுட்டாலே போதும், அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு கிறிஸ்டல் கல்லும் பார்த்தோம்னா அதனுடைய எடை வெயிட் பார்த்தோம்னா 130 கிராம்ல இருந்து 170 கிராம் 130 கிராம்ஸ் டு 170 கிராம்ஸ் இருக்கு. சோ இந்த கல்லிற்காக எந்த ஒரு பூஜைகளும் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வாங்கி வீட்ல அல்லது ஆபீஸ்ல பிசினஸ் பண்ற இடத்துல வச்சாலே போதும், அதற்கான பலன்களை கொடுக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போவது அபாரமான அதிசயத்தக்க வழியில் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கிரீன் ஜேட் லிங்கம். பொதுவாகவே பச்சை நிறம் பணத்தை வசியம் செய்யக்கூடியது. இந்த கிரீன் ஜேட் லிங்கத்திற்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ரெய்கி குறியீட்டையும் பதிச்சு கொடுக்கிறோம். இந்த கிரீன் ஜேட் லிங்கத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, நீங்க ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. 20 ரூபாய், 50, 100, 200, 500ன்னு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டிற்கு மேல இந்த பணவசிய கிரீன் ஜேட் லிங்கத்தை நம்ம வைக்கணும். இந்த ரூம்ல தான் வைக்கணும், இந்த இடத்துல தான் வைக்கணும்னு எந்த ஒரு குறியீடும் கிடையாதுங்க. வீட்ல ஏதாவது ஒரு பகுதியில நீங்க வைங்க, அல்லது பிசினஸ் பண்ற இடத்திலும் நீங்க வைக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது பிளாக் ஆப்சிடியன் லிங்கம். சில வீடுகள்ல பார்த்தோம்னா ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கும். எந்த ஒரு வெற்றிகளையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தோல்விகளை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். யாராவது கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது போல வீட்டில் வாஸ்து தோஷங்கள் அல்லது நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பிளாக் ஆப்சிடியன் லிங்கத்தை வாங்கி வீட்டில் நீங்க வரவேற்பறை ஹால் பகுதியில் ஏதாவது ஒரு கார்னர்ல மூலையில நீங்க வைங்க, அல்லது ஷெல்ஃப்ல நீங்க வைக்கலாம். இந்த பிளாக் ஆப்சிடியன் லிங்கத்தை வீட்ல நம்ம வச்சுட்டாலே போதும், எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வீட்ல தங்கவே முடியாதுங்க. வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம், டிவைன் ப்ரொடெக்ஷன் ஏற்படும். இந்த லிங்கத்தை கையில நீங்க வச்சு பார்த்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். சோ எந்த ஒரு பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி வீட்ல அண்டவே முடியாதுங்க. மூன்றாவதாக நம்ம பார்ப்பது லேப்ரடோரைட் லிங்கம். தொழில், வியாபாரம், உத்தியோகம்னு எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் அதுல வெற்றியை குவிக்க இந்த லேப்ரடோரைட் லிங்கத்தை வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வச்சாலே போதும். குறிப்பாக பிசினஸ் பண்றவங்க, தொழில் வியாபாரம் செய்யறவங்க, நீங்க கடைகள்ல அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல இந்த லேப்ரடோரைட் லிங்கத்தை நீங்க கேபின்ல டேபிள்ல வச்சுட்டாலே போதும், அதற்கான பலன்களை அது கொடுக்கும். நிறைய கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். வீட்லயே நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க ஒர்க் பண்ற இடத்திற்கு பக்கத்துல இந்த லேப்ரடோரைட் லிங்கத்தை வச்சிருங்க. பெண்கள் நீங்க டெய்லரிங் பண்றீங்கன்னா டெய்லரிங் மிஷினுக்கு பக்கத்துல வைக்கணும். ஆன்லைன் பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசி, உங்களுடைய கம்ப்யூட்டர் பக்கத்துல வச்சிருங்க. நீங்க ஜாபுக்கு போறவங்களா இருக்கீங்க, அங்க நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, இன்கிரிமெண்டே கிடைக்கல, அப்ரைசல் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த டெசிக்னேஷன் போக முடியலன்னு சொல்றவங்களும் உங்களுடைய கேபின்ல இந்த லேப்ரடோரைட் லிங்கத்தை நீங்க வைங்க. அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அபாரமான ஆற்றல் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் குவியணும்னா இந்த லேப்ரடோரைட் லிங்கத்தை உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது ரெட் ஜாஸ்பர் லிங்கம். முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. சில பேர்லாம் பார்த்தோம்னா ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, டயட்ல இருப்பாங்க. இருந்தாலும் சுகர், பிரஷர் போன்ற விஷயங்கள் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும். சோ இது போல உடல் ரீதியாக எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் சரி, அல்லது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரெட் ஜாஸ்பர் லிங்கத்தை அடிக்கடி உங்களுடைய வலது கையில நீங்க வச்சுக்கோங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் இந்த ரெட் ஜாஸ்பர் லிங்கத்தை உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கணும். ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் வலது கையில தாங்க வச்சுக்கணும். லேடிஸ் நீங்க உங்களுடைய ஹேண்ட் பேக்லயே இதை நீங்க போட்டுக்கலாம். இந்த லிங்கத்திற்கு அடியில உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ரெய்கி குறியீடும் பதிச்சிருக்குங்க. நீங்க ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் இந்த கல்லையும் நீங்க பயன்படுத்துங்க. ஒரு நாள்ல 2 நாள்ல நமக்கு பலன்கள் தெரியாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 48 நாளைக்கு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய ஆற்றல்
ஆற்றல்கள் நமக்குள்ள பூரணமாக இறங்க ஆரம்பிக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த ரெட் ஜாஸ்பர் லிங்கத்தை நீங்க பயன்படுத்தும் போது ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த சக்தி மிக்க லிங்க வடிவிலான இந்த கிறிஸ்டல் கற்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.